الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يوم تقول لجهنم هل امتلأت فهل من مزيد. وقال أيضا سبحانه وتعالى وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف اللهم اعتقني من النار وأدخلنا الجنة يا رب العالمين. உங்கள் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நாம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த குர்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், பெரியோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, புனிதமான ரமலான் மாதத்தில் 3வது பத்திலே நாம் இருக்கிறோம். ரஹ்மத்தை பெற்ற நாம், மக்ஃபிரத்தை பெற்ற நாம் இப்பொழுது நரக விடுதலையில் இருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3வது பத்தை நீங்கள் அடைந்தால் அல்லாஹும்ம அஅதிக்னி மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து எங்களை விடுதலை செய்து சொர்க்கத்திலே நுழைய வைப்பாயாக என்கிற துவாவை அதிகம் ஓதச் சொன்னார்கள். நரகம் என்பது ஒரு கொடூரமானது, கோரமானது. நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தையும் படைத்து வைத்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிற பொழுது யௌம தகூலு லி ஜஹன்னம, நரகத்திடம் ஜஹன்னமிடம் கேட்கப்படும், ஹல் மின் மஸீத், நீ நிரம்பிட்டியா, உன் வயிறு நம்பிருச்சா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். இப்ப நரகம் சொல்லுமாம் ஹல் மின் மஸீத், இன்னும் கொஞ்சம் இருந்தா கொடுங்க. அலின் தலாத்தி, அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் நரகத்தை பார்த்து. நரகம் சொல்லுது நான் இன்னும் வயிறு நம்பல, ஹல்மின் மஸீத், இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேட்குமா. அந்த அளவுக்கு மனிதன் கதறுவான், கூச்சலிடுவான், அலறுவான், ஓடுவான், தப்பிக்க எந்த வழியும் இருக்காது. ரொம்ப கடுமையான, நாம் பயன்படுத்துகிற, உலகத்தில் பயன்படுத்துகிற, சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற நெருப்பு அல்ல, இந்த சூரியனுடைய நெருப்பு அல்ல. அது ஒரு 3000 ஆண்டுகள் தயார் செய்யப்பட்ட முல்லிமத்துன் சௌதா, கடுமையான இருள் சூழ்ந்த மஞ்சள் நிறம் போன்ற பயங்கரமாக இருக்கும் என்பதாக நலம் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறான். நரகம் 7 வகையா இருக்கு. இந்தந்த பாவங்கள், இந்தந்த தவறுகள் செய்தவன் இந்தந்த நரகத்திலே இருப்பான். ஷிர்க் வைத்தவன், முனாஃபிக்தனம் செய்தவன் ஜஹன்னம் என்கிற நரகத்திலே இருப்பான். தொழுகாதவன், தொழுகையில் அசட்டையாக இருந்தவன் சக்கர் என்னும் நரகத்திலே இருப்பான். இப்படி ஒவ்வொரு கேட்டகிரியா, ஜகாத்து கொடுக்காதவன் ஹுதாமா என்கிற நரகத்திலே இருப்பான். இப்படி 7 வகையான நரகத்தை இந்தந்த தண்டனைக்காக, இந்தந்த பாவம் செய்தவர்களுக்காக அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கிறார். சொர்க்கமும் அது போன்று இந்தந்த அமல்களுக்காக, இந்தந்த இபாதத்துக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தையும் வகையாக படைத்து வைத்திருக்கிறார். எனவே நலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல வருது, சொர்க்கமும் நரகமும் பேசிக்கொண்டதாம். நரகம் சொல்லுகிறது அல் முத்தகப்பீரீன,
பெருமை அடிப்பவர்கள் என்னிடம் இருக்கிறார்கள். நரகம் சொல்லுமாம். சொர்க்கம் பேசுமாம். சொர்க்கம் பேசுமாம். ஏழைகள் அதிகமாக என்னிடத்தில் இருக்கிறார்கள் என்பதாக பேசுமாம். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல வருது. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை சொல்லி காட்டுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், ஏழைகள் அவர்களுக்காக நீ ரஹ்மத் செய்து கொண்டே இரு. பெருமை அடிப்பவர்கள் அவர் என்னுடைய தண்டனைக்குரியவர்கள், அவர்களுக்கு நீ தண்டனை கொடுத்து கொண்டே இரு என்பதாக இந்த ஹதீஸை நாம் புகாரி ஷரீஃபிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ அந்த நரகம் என்பது, நரகத்திலே அந்த வேதனை, அதனுடைய கொடூரங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கும். மனிதன் தாகிட்டு தண்ணீர் கேட்கிற பொழுது மாமின் சதீர் குர்ஆன்ல வருது, சீலும் சலமும், சூடேற்றப்பட்ட சீலும் சலமும் அவனுக்கு உணவாக கொடுக்கப்படும். அவன் தாகத்தால் அதை எடுத்து குடிப்பான். மூஞ்சி எல்லாம் கருகி போகும். இருந்தாலும் மறுபடியும் எடுத்து குடிப்பான். குடல்கள் எல்லாம் அருந்து விழும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல்வேறு இடங்கள்ல சொல்லி காண்பிப்பான். அதனால்தான் நரகத்துல அந்த வாசலில் ஒரு மலக்கு இருப்பாங்க. அவங்க பேர் மாலிக் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு காது கேட்காது, செவிட்டு மலக்கு என்பதாக அவர் பெயர். அவ்வளவு கூச்சல்கள், அவ்வளவு கதறல்கள், என்னை இங்கிருந்து ரிலீஸ் பண்ணிருங்க, இங்கிருந்து விடுதலை செய்ய என்று கதறுவான் அங்கே தண்டிக்கப்படுகிற அந்த அடியான். அவ்வளவு கொடூரங்கள் இருக்கும். இவருக்கு கொஞ்சம் இரக்கம் பட்டு இவர் எங்க சொர்க்கத்தை அனுப்பிடுவாரா என்பதற்காகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாசல்ல மட்டும் நிற்பாரு. அங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாரு, இவருடைய காதுல கேட்க மாட்டாரு. காரணம், இரக்கம் ஏற்பட்டு விடுமோ. அந்த அளவுக்கு கடுமையான தண்டனைகள் எல்லாம் அங்கே இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் குர்ஆன்ல பல்வேறு இடங்களை சொல்லிக் கொண்டே வருவான். ரொம்ப கொடூரமா இருக்கும். நரகத்திலேயே ஆக கடைசி தண்டனை எது தெரியுங்களா? நெருப்பாலான 2 செருப்புகள் அணிவிக்கப்படும். அந்த 2 செருப்பை அவர் போடுகிற பொழுது அவருடைய மூளை உருகி ஊட்டும் என்பதாக சொல்லப்படுது. இதுதான் கடைசி வேதனை. எல்லாம் காப்பாற்ற வேண்டும். 3வது 10 என்பது இசுக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய 10 என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். எனவே இந்த உலக வெயிலாக இருக்கட்டும், நாம் பயன்படுத்துகிற சமையல் அடுப்பு வெயிலாக, அடுப்பினுடைய நெருப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் கம்மிதான். 70 தடவை அந்த நெருப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடல்ல முக்கிதான் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த நெருப்பு நம்முடைய கையிலேயே உடம்புலேயே பட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட 15 நாள் அந்த காயங்கள் இருக்கும். அதுவே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. மனிதன் பலகீனமானவன். அவனுடைய பாவங்களுக்காக, அவன் செய்த குற்றத்திற்காக பல்வேறு விதமான தண்டனைகளை நாளை மறுமையில் அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபஜ்ர் தொழுதுவிட்டு பொதுவா சஹாபாக்கிட்ட பேசுற வழக்கம் இருக்கு. கேள்வி கேட்பாங்க. ஏதாவது தீன் சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்கா, கேளுங்க நான் சொல்றேன். இல்லைன்னா நேற்று யாராவது கனவு கண்டீங்களா என்று கேளுங்க நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே கேட்கிற சஹாபாக்கள் அன்றைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு தினத்தில் யாரும் எதுவுமே சொல்லல. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ரஅய்து, நான் கனவு கண்டேன். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கனவு கண்டேன். அதை பத்தி விளக்கம் கொடுக்கிறார்கள். என்னை 2 மலக்குகள் அழைத்து சென்றார்கள். போகிற வழியிலே நரகத்தை நான் பார்த்தேன். அங்கே ஒரு மனிதர் படுக்க வைத்து கல்லை தூக்கி அவருடைய தலையிலே போடப்படுகிறது. தலையும் நசுக்கப்படுகிறது, கல்லும் சதறி ஓடுகிறது. இது யார்? மன் ஹாதா என்று மலக்குகளிடம் கேட்டேன். இது பரலான தொழுகைகளை விட்டவருக்கு தண்டனை என்பதாக சொன்னார்கள். மேராஜிலே நடந்த சில நிகழ்வுகளில் இதுவும் வருகிறது. பரலான தொழுகையை விட்டவர்களுக்கு அல்லது தொழுகையிலே அசட்டையாக இருந்தவர்களுக்கு இது போன்ற தண்டனைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதாக அந்த மலக்குகள் சொல்லி தருவார்கள். பொதுவா தொழுவாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, பரலான தொழுகையை விட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அல்லது தொழுகையிலே அசட்டையாக பொடுபோக்காக இருந்தவர்களுக்கு அல்லாஹ் இதிலேயே வேதனை வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறான். அதே போல கொஞ்ச தூரம் போய்கொண்டே இருக்கிற பொழுது ஒரு கம்பி நெருப்பால் காய்ச்சப்பட்டு அவனுடைய பிடரியில் வலது பக்கமாக விட்டு இடது பக்கமா இருக்கிறான். மறுபடியும் இடது பக்கமாக அவருடைய அந்த பிடரியில் அந்த கம்பி, சூடேற்ற கம்பி விடப்படுகிறது. அது வலது பக்கமா எடுக்கப்படுது. மன்ன ஹாதா என்று மலக்குமார்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அப்பொழுது அந்த மலக்கு பதில் சொல்லுவாங்க, இவன் உலகத்தில் பொய் பேசி கொண்டிருந்தவன்.
உலகத்தில் பொய் பேசி கொண்டவனுக்கு இந்த தண்டனை வழங்கப்படுகிறது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மலக்குமார் விளக்கம் கொடுப்பாங்க. அப்படியே போய்கொண்டே இருந்தார்கள். இரத்த ஆற்றிலே ஒரு மனிதன் துடித்துக் கொண்டிருப்பான். எழுந்து நின்று கத்துவான். அவன் யாரு கேட்கிற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மலக்குமார்கள் பதில் சொல்லுகிறார்கள், இவன் வட்டியில் வாழ்ந்தவன், இவன் வட்டியிலே இருந்தவன். அவனது ரத்த வெள்ளத்திலிருந்து எழுந்து நிற்பான். மலக்குகள் இருந்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவார்கள். ஒரு இரும்பு குண்டால் இங்கிருந்து அவன் ஒவ்வொரு தடவை அந்த ரத்த வெள்ளத்திலிருந்து எந்திரிக்கிற பொழுது தூக்கி அடிக்கப்படும், மறுபடியும் அதில் விழுந்து விடுவான். இப்படி கடுமையான தண்டனைகள் எல்லாம் அங்கே கொடுக்கப்படும் என்பதாக மலக்குகள் ஒவ்வொன்றுக்காக பதில் சொல்ல அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே ஆடி போயிட்டாங்க. ரொம்ப கொடூரமாக நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த நரகத்தை 300 வருடங்கள் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். 300 வருடங்கள் ரொம்ப கொடுமையாக இருக்கும். மனிதன் கத்துவான், கதறுவான், அலறுவான். குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் மனிதனுள் கூச்சலிடுவதை குறித்து அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். யா லைத்தனி, நான் பிறந்திருக்காமல் இருக்க வேண்டாமா, அல்லது நான் இங்கே உலகத்திற்கு வந்திருக்காமல் இருக்க வேண்டாமா, அல்லது கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் கொடுங்க, நான் போய் அமல் செஞ்சுட்டு வந்துடுறேன், நான் போய் தான தர்மங்கள் செஞ்சுட்டு வந்துடுறேன், யாருக்கா நான் தீங்கு இழைத்திருந்தேன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன்னா அப்ப கேட்பானா. எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. புல் நாரு ஜஹன்னம் அஷத்து அர்ரா, நரகம் என்பது அது கடுமையானது என்பது அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். ரொம்ப கடுமையா இருக்கும். ஒவ்வொரு தடையும் அவனை வேதனை செய்கிற பொழுது அவனுடைய தோள்கள் எல்லாம் உருகி ஊத்துமாம். மறுபடியும் அல்லாஹ் தோல் புதிதாக கொடுப்பான். எதுக்குள் அதாப, அந்த வேதனையை அவன் சுவைப்பதற்காக வேண்டி. எப்படிங்க? ஒவ்வொரு தடையும் அல்லாஹ் அவனுக்கு வேதனை கொடுக்கிற பொழுது அவனுடைய தோள்கள் சதைகள் எல்லாம் உருகி ஊற்றப்படும். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ எதுக்குள் அதாப, நீ செய்த தவறுகளுக்காக பாவங்களுக்காக அதனுடைய வேதனை, இந்த வேதனை நீ சுவை என்பதா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரொம்ப கொடுமையாக கடுமையாக இருக்கிறது. நாளைக்கு அந்த மனிதன் கூச்சலிடுவதை பற்றி குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ஆட்சி எனக்கு பயன் தரவில்லையே, என்னுடைய சொத்து சுகங்கள் எனக்கு பயன் தரவில்லையே, என்னுடைய மனைவி மக்கள் எனக்கு பயன் தரவில்லையே என்பதாக கத்தி அலறுவதை, கூச்சலிடுவதை குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். அப்படியே தரன்னு இழுத்துட்டு போவான். நரகத்தில் தரதரவென்று இழுத்து போய் அவனுக்குரிய தண்டனைகளை நிறைவேற்றுவார்கள். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே வேதனைகள் இருக்கும் என்பதை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் இந்தந்த பாவம் செய்தவன், இந்தந்த தவறு செய்து இந்த நரகத்தில் இருப்பான் என்பதாக தனித்தனி கேட்டகரியாக அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கிறான். எனவே 3வது பத்திலே நுழைந்த நாம் அதிகமா அல்லாஹ்விடத்திலே நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹும்ம ஆதிக்னி மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஆதிக்னி மினன் நார். யார் ஃபஜ்ருக்கு பின்னாடி 7 தடவை, மக்ரிப் பின்னாடி 7 தடவை அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்கிற துஆவை ஓதுகிறார்களோ, அந்த துஆவின் மூலமா அந்த நரகமே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்பதாக, இவரை நீ சொர்க்கத்தில் நுழைய வைப்பாயாக என்பதாக துஆ செய்யும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, சொர்க்கத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடுப்பாயாக. அந்த சொர்க்கம் ரப்பு கிட்ட பேசும், யா அல்லாஹ் இந்த மனிதனை சொர்க்கத்தில் நுழைய வைப்பாயாக என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரான். எனவே நரகம் என்பது கொடூரமானது, கோரமானது. அங்க எந்த எக்ஸ்கியூஸ்க்கும் வேலை இல்லை. நான் இதை செஞ்சுட்டேன், நான் அதை செஞ்சுட்டு வரேன், இனிமேல் செய்யறேன், அப்படி எந்த கேள்விக்கும் அங்க அல்லாஹ் டைம் கொடுக்க மாட்டான். தண்டனை உறுதி, அது மிக கடுமையாக கொடூரமாக இருக்கும் என்பதை குர்ஆன் ஷரீஃபிலே வழிநெடுகில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எனவே 3வது பத்து என்பது அல்லாஹ் அது நமக்கு தான் கொடுத்திருக்கிறான். ரமலானில மிகப்பெரிய ஒரு பாக்கியம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு. துஆவை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். கடைசி தண்டனையே அந்த 2 நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும், அதுவே மூளை உருகி ஊற்றப்படும் என்பதாக சொல்லப்படுது. அப்ப உலகத்தில் நாம் எத்தனை பாவங்கள், எத்தனை தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். மே மாதத்தினுடைய வெயிலே நம்மால தாங்க முடியல. மனிதன் பலகீனமானவன். வெயில்ல நிறைய பேர் இறந்து போறதை நீங்க பார்க்கிறீங்க. ஹீட் ஸ்ட்ரோக் என்பதாக அந்த நோயின் மூலயமாக சில காயங்கள், நெருப்பினால் ஏற்படக்கூடிய காயங்கள் நம்மால் தாங்க முடியல. இப்ப நரகத்தினுடைய அந்த உஷ்ணம், நரகத்தினுடைய அந்த வேதனை, அதனுடைய கடுமை கொடூரங்கள்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா பயமா இருக்கும். பயங்கரமா இருக்கு, பயமா இருக்கு.
ஒவ்வொரு நாளும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செஞ்சுட்டே இருப்பாங்க, நரகத்திலிருந்து நீங்க பாதுகாப்பு தேடுங்க. குறிப்பா இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் கடைசி இந்த 10 ஒற்றைப்படை இரவுகள்ல இந்த கடைசி 10 கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அல்லாஹ் ரிலீஸ் பண்ணுவோம். நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள். 10 நாளுமே நம்ம கணக்கு பண்ணோம்னா 10 லட்சம் பேர் ரிலீஸ் ஆகி சொர்க்கத்துக்கு போவாங்க. அரஃபாவுடைய தினத்துல அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். பராத்துடைய தினத்துல அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். எனவே அந்தந்த பாவங்களுக்கு அந்தந்த தண்டனை கொடுக்கப்பட்டு, குறிப்பாக அந்த வட்டி வாங்குவதற்கு கடுமையான தண்டனையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவன் மறுமையிலே பைத்தியம் பிடித்தது போன்று எழுவான். மறுமையிலே கபர்ல இருந்து யாரும் இப்படி எழுவாங்க நம்ம கேள்விப்பட்டதில்ல. ரொம்ப கொடுமையான தண்டனை. ரத்த வெள்ளத்திலே அவன் தட்டி கூச்சலிடுவான். அவனுக்கு இரும்பாலான ஒரு குண்டை தூக்கி மறுபடியும் தூக்கி தூக்கி அடிக்கப்படும், வேதனை செய்யப்படும். அதே போல கபரில் இருந்து அவன் எழுந்திருக்கிற பொழுது பைத்தியம் பிடித்தது போல தலையை பிச்சுக்கிட்டு எழுவான் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அதே போல ஒரே ஒரு ரூபாய் அவன் வட்டியை வாங்கினாலும் 36 தடவை அவன் ஜினா செய்ததற்கு, விபச்சாரம் செய்ததற்கு சமம். அதில் ஆக குறைவான பாவ செயல் தன்னுடைய தாயோடு உறவு கொள்வது. எவ்வளவு மோசமான வார்த்தைகள் எல்லாம் ஆனால் பெருமான எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறார்கள். இதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியலை. அவனுடைய குடும்ப சூழ்நிலைக்காக, அவனுடைய தேவைக்காக அவன் வாங்கி விடுகிறான். இன்றைக்கு யூதர்கள் கடையை விரித்து உட்கார்ந்திருக்கிறார்கள். முஸ்லிம்களை எப்படியாவது வட்டியில் அவர்களை அகப்பட வைக்க வேண்டும் என்பதற்காகவே வாரி வாரி கொடுக்கிறார்கள். நாமும் அதில் விழுந்து விடுகிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். தௌபா செய்து வெகு விரைவாக மீள வேண்டும். கடுமையான தண்டனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கடுமையான தண்டனை வைத்திருக்கிறான். அது வாங்குகிற பொழுது கொஞ்சம் இனிப்பாக சுகமாகத்தான் இருக்கும். அதனுடைய வேதனை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். கபூர்ல இருந்து எழுந்திருக்கிற பொழுதும் பைத்தியம் பிடித்தது போட்டு இருப்பான். நாளை மறுமையிலே ரத்த வெள்ளத்திலே குடித்துக் கொண்டிருப்பான். அங்கேயும் கடுமையான தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படும் என்பதை சல்லாசம் சொல்லி காட்டுறான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தை பாக்கியமாக கடந்த நாம் முதல் 10 ரஹ்மத்தை அடைந்தோம். 2வது 10 அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பை கேட்டோம். அல்லாஹ் மக்ஃபிர் லனா துனூபனா. 3வது 10 அடைந்த நாம் அல்லாஹ் ஆதிகினி மினன் நார், அல்லாஹ் அஜிர்னா மினன் நார். யா அல்லாஹ் நரகத்திலிருந்து எங்களை நீ பாதுகாத்திரு, அதிலிருந்து எங்களை விடுதலை செய். வாதகில்னி ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே எங்களை நுழைய வைப்பாயாக என்று நாம் துஆ செய்து கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சொர்க்கம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கம் எப்பயுமே காலியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சொர்க்கம் காலியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, நரகம் மட்டும் ஃபுல்லா இருக்குது அப்படின்றாங்க. அப்போ நிறைய பாவங்கள், குற்றங்கள், தவறுகள் அவர் அங்கே தண்டிக்கப்பட்ட பின்னாடிதான் அவர் சொர்க்கத்துக்கே வருகிறார்கள். வைமின் வாரிதுஹா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யாரும் அங்கு வராமல் இல்லை. நரகத்தை குறித்து பேசுகிறார். யாரும் அங்கு வராமல் இல்லை. இது இறைவன் உன் மீது எடுத்துக்கொண்ட இறுதி முடிவு. அப்ப நாம் செய்த சிறிய தவறாக இருந்தாலும் குற்றமாக இருந்தாலும் அதை அங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வேதனையை, அந்த குற்றத்திற்கு தண்டனை கொடுத்துதான் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்பதா நாம் பார்க்கிறோம். எனவே நன்கு விளங்க வேண்டும். நரகத்தினுடைய அந்த கொடூரங்கள், கோரங்கள் எல்லாம் ரொம்ப மனிதன் உள்ள ஓடுவான, அலறுவானா, தலையை பிச்சுக்கிட்டு ஓடுவான். பிடித்து அவனுக்கு உணவு கொடுக்கிறார்கள், ரத்தமும் சீல்சலமும். அவன் சாப்பிடுவதற்கு சப்பாத்தி கல்லி என்கிற முள்ளு செடியை கொடுப்பார்கள். தொண்டையெல்லாம் ரத்தம் வெள்ள ஆறா ஓடும், தோல்லாம் பீயும். மறுபடியும் அல்லாஹ் புதிதாக அவனுக்கு மறுபடியும் சதையும் ரத்தத்தையும் அவனுக்கு மறுபடியும் உடலை கொடுப்பான். இது எதுவுக்குள்ள அதாப, அந்த வேதனை அவன் சுவைப்பதற்காக வேண்டி. உலகத்தில் நீ எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டாய், நீ எப்படியெல்லாம் சுகமாக வாழ்ந்தாய், ஒவ்வொரு தடையும் உனக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டுச்சு, ஒவ்வொரு தடையும் இந்த தண்டனை சொல்லப்பட்டுச்சு. நீ அதோடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சமே இல்லாம இருந்தாய். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறைவனை பயந்து வாழ்ந்தால் நரக நெருப்பு உங்களை தீண்டாது. கஷியத்தில்லா, இறைவனை பயந்து வாழ்ந்தால் நாளை நரக நெருப்பு உங்களை தீண்டாது. இறைவனுடைய பாதையில் ஒருவர் சென்று அவர் ஒரு நாள் அழுகிறார் என்பதாக சொன்னால் அவரை நரக நெருப்பு தீண்டாது என்பதான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இப்படி பல வகையிலும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவதற்கு வழியை காட்டுகிறான். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம துஆவும் சொல்லி தருகிறார்கள். எனவே பாக்கியமான இந்த ஒற்றைப்படை இரவுகளில், கடைசி இந்த 10களில் நாம் அதை சரியான முறையில் அமல் செய்ய வேண்டும். இரவு வணக்கங்களில் ஈடுபட வேண்டும்.
நாம் மென்மேலும் அந்த கடைசி அந்த ரஹ்மத்தை அவருடைய சவாபை பெற நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றி அனைவரையும் சொர்க்கத்திலே சேர்ப்பானாக. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.